கடை வந்து பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸுக்கு நியர்பையில் இருக்குது. இது சிவயானம் ரோடு, திருப்பதி சிவயானம் ஸ்ட்ரீட்டு. இந்த யமுனா பெரிய அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே டைமிங் வந்து 7 மணிக்கு வந்தால் எல்லாமே ரெடியாக இருக்கும். இந்த கடையில் ஒரு 2 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். எல்லா ஐட்டமே நல்லாயிருக்கும். கடைக்கு வந்தால் மட்டனில் எல்லாமே கிடைக்கும். மட்டன் சுக்கா, போட்டி, ஈரல், மூளை, பாயா, மட்டன் நல்லி, செவரட்டி எல்லாமே கிடைக்கும். சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன், மின்ட் சிக்கன், மலாய் சிக்கன், சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி, பெப்பர் லெக் சாப்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்குது நம்மள்ட்ட. வந்து சிக்கனில் எல்லாம் A to Z இருக்குது, மட்டனில் எல்லாமே இருக்குது. கறி தோசை வந்து மட்டன் இருக்குது, சிக்கன், எறா, ஈரல், மூளை, போட்டி. சிக்கன்லேயே கொத்து பரோட்டாலே இருக்குது. சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா, நார்மல் கொத்து பரோட்டா, எறா கொத்து பரோட்டா எல்லாமே இருக்குது. இப்போ சிக்கன் எறா பரோட்டா 110, மட்டன் 180. தட்டி இட்லி மாஸ்டர் ட்ரைனா சூப்பராக இருக்குது. வெல்கம் டு சரவணா வேஸ். நம்ம இன்னைக்கு எங்கேருந்து வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் தான் வந்திருக்கோம். பாண்டி பஜார்ல சின்ன பாய் கடை. இந்த கடையை வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். 6-6:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்றாங்க. 7 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்க பார்த்து எது வேணுமோ சாப்பிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லலாம். இதை எல்லாமே இருக்குதுங்க. சிக்கன் ஐட்டத்துலயும் எல்லாமே இருக்குது, மட்டன் ஐட்டத்துலயும் எல்லாமே இருக்குது. இலை பரோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட இருக்குது. இலை பரோட்டால சிக்கனும் இருக்குது, மட்டனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே நம்ம வந்து பேசிட்டு இருக்க வேணா, ரொம்ப நேரம் கூட்டம் வந்து அலமோதுது. நம்ம வந்து கடைக்காரங்கிட்ட பேசிட்டு நம்மளும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நான் வாங்கிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, எறா தோசை வாங்கியிருக்கிறேன். எறா தோசையில பாருங்க எவ்வளவு பெரிய எறா கொடுத்துருக்காங்க பாருங்க. இவ்வளவு பெரிய எறா பாருங்க. எறா தோசை வாங்கியிருக்கிறேன். அப்படியே இங்க வாங்க, இங்க பாருங்க இலை பரோட்டா வாங்கியிருக்கிறேன். ஸோ இலை பரோட்டாவில் அதே பாருங்க உள்ள ஆம்லேட்டு, உள்ள கறி, ஸோ இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வகை சேர்வா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்டி வாங்கியிருக்கிறேன், மூளை வாங்கியிருக்கிறேன், மட்டன் மூளை இங்கே பாருங்க. ஸோ மட்டன் மூளை வாங்கியிருக்கிறேன் நான். அப்புறம் வந்து மலாய் சிக்கன், மட்டன், ஸோ மட்டன் சுக்கா வாங்கியிருக்கிறேன். மக்களே வந்து நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு இடமும் இல்லை. நான் ஒரு வண்டியை மேலே வந்து ஸ்டாண்டை போட்டு அது மேலே வச்சு சாப்பிட்றேன் நான். இல்லைன்னா எல்லாமே சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இருந்தாலும் இது வரைக்கும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் மக்களே. நம்ம முதல்ல வந்து நம்ம எறா தோசை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? பாருங்க, முதல்ல தோசையை மட்டும் சாப்பிடுவோம். ஒரு எறாவை அப்புறம் சாப்பிடுவோம். அப்படியே புட்டு எடுத்து கொஞ்சம் பாருங்க, அப்படியே சாப்பிட்ருவோமா? அப்படியே மொறுன்னு இருக்குது. முட்டைலாம் போட்டு வறுத்துருக்காங்க. எறா ஃப்ளேவர் வந்து அப்படியே செம்மையாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தவாவில் வறுத்து எடுக்கிறாங்களே, அது வந்து ஒரு மாதிரி அந்த மொறுன்னு இருக்குங்க. அதான் எப்படி சொல்கிறது, இந்த பஜ்ஜி மாவெல்லாம் போட்டால் மொறுன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மொறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எறாலாம் பெருசாக போட்டுருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய எறா பாருங்க. ஸோ இந்த எறாக்காகவே நம்ம காசு கொடுக்கலாம். எறாவை வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கும் போது நறுக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே வேக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப குக் பண்ணுறது நறுக்குன்னு வரும். அது ரொம்ப பக்காவாக பண்ணி ஒரு ப்ராப்பரான குக்கிங்கில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குது. நம்ம இங்கே வந்து கிரேவி வாங்கியிருக்கிறோம்ல, அது கூட அப்படியே தொட்டு சாப்பிடுவோம். பாருங்க, எறா போடணுமே 2-3 போடாமல் இஷ்டத்துக்கு எறாவை அள்ளி கொட்டி வச்சுருக்காங்க மக்களே. இங்கே வாங்க அப்படியே சேர்வாவை தொட்டுவோம். பாருங்க, அப்படியே கொஞ்சம் சேர்வாவெல்லாம் அள்ளி அப்படியே நம்ம சாப்பிடுவோமா? எறா தோசை வந்து வேற லெவலில் இருக்குது மக்களே. நான் வந்து சிக்கன் கறி தோசை சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சிக்கன் கறி தோசையும் மட்டன் கறி தோசையும் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கா வாங்கியிருக்குல்ல, மட்டன் சுக்கா, இதெல்லாம் மட்டனில் போட்டு கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால நம்ம வந்து எறா தோசை சொல்லியிருந்தோம். எறா தோசை அல்டிமேட் மக்களே. அதான் அந்த சேர்வாவோட சேர்த்து சாப்பிடும் போது தான் இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இலை பரோட்டாவில் போயிருந்தோம். இலை பரோட்டாவை அப்படியே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரில. ஏன்னா இந்த பீஸாலாம் கட் பண்ணி கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க. இலை பரோட்டாவை நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. கறி, ஆம்லேட்டு இதெல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வகை சேர்வை ஊற்றிருக்காங்க. இந்த சைடு ஒரு வகை. நம்ம எல்லாத்தையும் அப்படியே தடவி அப்படியே சாப்பிடுவோம் மொத்தமாக. நார்மலாக நம்ம பரோட்டா சாப்பிடுவோங்க. ஸோ அந்த ஃபீல் தான் இருக்குது. ஆனால் இந்த கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஆம்லேட்டும் கொடுத்துருக்காங்க. நடுப்புற வந்து ஆம்லேட் மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஓகே. ஆனால் வெறும் நீங்கள் சேர்வாலாம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் சேர்வா ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஊற வைக்கணும். ஊற வச்சு இந்த மாதிரி கொதன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் மக்கள்.
ஸோ நான் வந்து சைட் டிஷ்ஷை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி கடைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு வந்துருவேன், கஸ்டமர் என்ன சொல்றது அப்படியே கேட்டு வந்துருக்கேன். நம்ம கடை கரெக்டாக கடை வந்து பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸுக்கு நியர்பையில் இருக்குது. இது சிவயானம் ரோடு, திருப்பதி சிவயானம் ஸ்ட்ரீட்டு. இந்த யமுனா பெனியூட் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கடை. டைமிங் பிரதர்? டைமிங் வந்து 7 மணிக்கு வந்தால் எல்லாமே ரெடியாக இருக்கும். கரெக்டாக இருக்கும், எல்லாமே ரெடியாக மாட்டோம். எல்லாமே எல்லா ஐட்டமும் இருக்கும். எல்லா ஐட்டம். ஆமாம். நம்ம கடைக்கு வந்தால் என்னெல்லாம் கிடைக்கும்? கடைக்கு வந்தால் மட்டனில் எல்லாமே கிடைக்கும். மட்டன் சுக்கா, போட்டி, ஈரல், மூளை, பாயா, மட்டன் நல்லி, செவரட்டி எல்லாமே கிடைக்கும். சிக்கன்ல வந்து பெப்பர் சிக்கன், மின்ட் சிக்கன், மலாய் சிக்கன், சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி, பெப்பர் லெக் சாப்ஸ், சிக்கன் சுக்கா போன்லெஸ், ஹனி சிக்கன், நிறைய எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மள்ட்ட. வந்து சிக்கன்ல எல்லாம் A to Z இருக்கு, மட்டன்ல எல்லாமே இருக்கு. கறி தோசை வந்து மட்டன் இருக்கு, சிக்கன், எறா, ஈரல், மூளை, போட்டி. சிக்கன்ல கொத்து பரோட்டாலே இருக்கு. சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா, நார்மல் கொத்து பரோட்டா, எறா கொத்து பரோட்டா எல்லாமே இருக்கு. எதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சு பாக்குறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த கடையில இருக்குது மக்களே. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதர், இப்போ யாரெல்லாம் இந்த கடையை பார்த்துருக்கீங்க? நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். ஆமா, அவர் தான் மெயினா பாத்துக்கிட்டாரா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள? எப்படி வந்து நான் ஃபீல்டுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு நான் அப்பா கூட கடையில இருந்தேன். இப்போ இந்த ஃபீல்டு நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சு ரொம்ப. ஃபீல்டு யாருக்கு தான் பிடிக்கிறது, பிடிக்காம போயிடும். அதனால இப்போ பிடிச்சனால இந்த ஃபீல்ட்ல நம்ம இப்போ இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் கடையை. அப்படியே தம்பியை பார்த்துக்கிட்டு. அவர் தம்பி அவரு? ஆமா, அவர் தம்பி எனக்கு. அப்படியே அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்து ஒன்னா பண்றீங்க. ஆமா சார், நீங்க வந்து இந்த மாதிரி அப்பாவோட வேலை செய்யும் போது எப்படி இருக்குது? இதே வெளியே போய் வேலை செஞ்சீங்கன்னா இது நமக்கான ஒரு இது. நம்மளை நம்பி ஒரு 4-10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் நம்ம. சரி, அதுல ஒரு சந்தோஷம். நம்மளை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம நிறைய மக்கள் சாப்பிட்டு சொல்லவும் நல்லா இருக்கிறப்ப அது ஒரு சந்தோஷம். சரி, அதனால ப்ரொஃபஷனலே இது பிடிச்சிருச்சு ஃபீல்டு. ஆமா, பழகிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமா. சரி, இப்ப நார்மலா எடுத்தோம்னா நம்ம டி நகர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறைய இருக்கு. அந்த கடையை விட்டு நம்ம கடையில என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்ம கடையில வந்து மலாய் சிக்கன் நல்லா இருக்கும். மலாய் சிக்கன் ஒயிட் சிக்கன் நல்லா இருக்கும். அந்த பிச்சு போட்ட தந்தூரி லெக்கு நாங்க பண்ணுவோம், அதுவும் நல்லா இருக்கும். நம்மள்ட்ட ஃபேமஸ். ஆமா, ரைஸ் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப வெளியே அதை ஹோட்டல்ல கம்பேர் பண்ணா கம்மியா தான் இருக்கும். நம்மள்ட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மற்ற ஹோட்டல்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹோட்டல் கம்மியா தான் இருக்கும். இலை பரோட்டா சொல்லி இலை பரோட்டா நல்லா நம்மள்ட்ட ஃபேமஸ். இப்போ இலை பரோட்டா, சிக்கன் இலை பரோட்டா, மட்டன் இலை பரோட்டா, ப்ரான் இலை பரோட்டா, எல்லா இலை பரோட்டாவும் இருக்கு நம்மள்ட்ட. வந்து இப்போ சிக்கன் இலை பரோட்டா 110, மட்டன் 180. ஆமா, மட்டன்ல ரேட் அதிகம்ல, அதனால. ஓகே, இந்த கடையில எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். சூப்பரா இருக்குண்ணா, சாப்பிடலாண்ணா. என்னெல்லாம் வாங்கிருக்கு? இப்போ ஒரு தட்டு இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டேன், அப்புறம் 2 இட்லி எல்லாம் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு எல்லாமே. இது எல்லாமே சாப்பிட்டு இதுல எல்லாத்துலயும் எது நல்லா இருக்கு? தட்டு இட்லி மஸ்ட் ட்ரை, நான் சூப்பரா இருக்கு. தட்டு இட்லி வெறும் தட்டு இட்லியா இல்ல சேர்வாவோட சேர்த்தா? சேர்வாவும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் பெப்பர் சிக்கனோட சாப்பிட்டேன், இன்னும் அல்ட்டியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இது நான் சொல்ல தேவையில்ல, அவனே ஃபுட் ரிவ்யூவர் ஆயிடும் போது. சரி, இந்த கடையை உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தேன், அம்மா வாங்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க. நான் வாங்கி ஓகேம்மா அப்படின்னேன். நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டேன். உடனே வந்து எல்லா டிஷ்ஷையும் ட்ரை பண்ணிட்டீங்க. இப்போ இந்த டி நகர்லயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. அதை விட இந்த கடையில் நல்லா இருக்குதா? இன்னொரு கடை இருக்கு, அங்கே போகலான்னு நினச்சாங்க. இல்லை, அப்படியே சரி வீடு போகலான்னு அப்படியே வரப்போ இங்கே ஒரு தட்டு இட்லி கடை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ மகளே, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிரதர் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு அவர் அன்றைய கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. பிரதர், இந்த கடையில் எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? எப்படி? இந்த கடையில் ஒரு 2 வருஷமா சாப்பிட்ருக்கேன். எல்லா ஐட்டமே நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொரிச்ச பரோட்டா வாங்கினா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இலை பரோட்டா வாங்கிருக்கிறோம், நல்லா இருக்கு. இந்த கடையில் ஏதாவது குறை சொல்ற மாதிரி ஏதாவது? குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டான பிரைஸ்ல கரெக்டாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. முதல்ல அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடையோட ஓனர் அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாராம். இவர் தான் வந்து மாஸ்டரே. இது எல்லாமே செஞ்சது அவர் தான் செஞ்சதே. அந்த அளவுக்கு பக்குவமா செஞ்சிருக்காரு, நல்லாவும் செஞ்சிருக்காரு. முதல்ல வந்து மலாய் சிக்கனை வந்து ட்ரை பண்ணுறோம் பாருங்க. மலாய் சிக்கனை அப்படியே அந்த சேர்வாவோட அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுவோமா? அந்த சேர்வாக்காகவே சாப்பிடலாம். நல்லா வந்து ஊறி இருக்குது. அது ஒரு டேஸ்ட். இந்த கடையில மலாய் சிக்கன் தான் வந்து ஃபேமஸ். இந்த கடையில வந்து நான் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் மஸ்ட் தான் சொல்லலாம், நல்லா இருக்குது. போட்டி வாங்கிருக்கிற மக்களே. இப்போ போட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய ஆனியன் போட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது சாப்பிடுவோமா? போட்டி நல்லா இருக்குது மக்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட்டினாலே அந்த நீச்சி ஸ்மெல் வரும், சூவியாக இருக்கும். இங்கே வந்து சூவியாக இல்லாமல் நல்லா வேக வச்சுருக்காங்க. ஸோ மசாலாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருக்காங்க. அது கம்மியாக போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த ஆனியன் கடிக்கும் போது நறுக்குன்னு இருக்காது. ஸோ எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா வாங்கியிருக்கு. எல்லாம் சேர்வாவோட சேர்ந்து கரைஞ்சி போய் எல்லாமே ஒன்றாயிடுச்சு. மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணுறோமா? மட்டன் சுக்கா வந்து செம்மையாக இருக்குது உண்மையிலேயே.
காரமே அந்த அளவுக்கு கிடையாது, மீடியமாக தான் போட்டுருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து தான் காரம் போடுறாங்க. ரொம்ப வந்து காரம் போடாமல் மீடியமான லெவலில் போடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாத்துலேயுமே போட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது. ஆனால் அந்த பிரதர் தான் அதை வந்து செய்கிறாராம். எனக்கு அது இன்னும் கூட நம்ப முடியல, அந்த அளவுக்கு பக்காவாக செஞ்சுருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது எல்லாமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா மூளையை ட்ரை பண்ணுவோம். மூளையை நிறைய பேர் துண்டு துண்டாக கட் பண்ணி அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம மட்டும்தான் அப்படியே முழுசாக வாங்கி அப்படியே சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக காரமாகவும் இருக்குது. ஆனால் மூளை கடிக்கிறதும் சரி, முழுங்குறதும் சரி ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது மக்களே. ஸோ மக்களே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்க இந்த வரைக்கும் எப்படி இருந்தது சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே மஸ்ட் ட்ரை தான். எனக்கு வந்து அல்டிமேட் எதுன்னு சொன்னீங்கன்னா மலாய் சிக்கன் அல்டிமேட்டு. மூளை வேற லெவலில் இருந்தது. சுக்கா மட்டன் சுக்கா செம்மையாக இருந்தது. போட்டி கூட அந்த ஆனியன் கொஞ்சம் அது கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். தோசையில் பார்த்தீங்கன்னா எறா தோசை வேறு லெவலு, அதேமாதிரி இலை பரோட்டா வேறு லெவலில் மக்கள். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த கடையில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறேன். லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கை.